அற்புதங்கள் செய்தால் மட்டும்தான் சித்தரா? தன் சித்தத்தை இறைவன் பால் வைத்தவர்கள் எல்லாம் சித்தர்கள்தான். பர்மாவிலிருந்து வந்த அகதிகளுக்கெல்லாம் சேவைகள் செய்திருக்கிறார். பசித்தவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறியிருக்கிறார். இது மட்டும் இல்லை, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து கொண்டே இந்த சமுதாயத்துக்கு அவரால் முடிஞ்ச சேவைகள் எல்லாம் செய்து கொண்டு இன்றைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுஸாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இவரோட சமாதி என்னவோ கே நகருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பவர் ஹவுஸுக்கு பக்கத்துக்கு நடுவில் இருக்குது. அதற்கு பேர் தான், அந்த பேருந்து நிலையத்தின் பேர் தான் சாமியார் மடம். அந்த சாமியார் மடத்தில் இன்னும் ஜீவசமாதியில் அனுகிரகம் செய்து நம்ம எல்லாருக்கும் அருள் காட்சி கொடுத்து நமக்கெல்லாம் வாழ்க்கையில் அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் தான் ஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள். ஓங்கார சுவாமிகள் ஜூன் மாதம் 10ஆம் தேதி 1921ஆம் வருடம் திருத்தணி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறக்கிறார். அந்த கிராமம் எதுங்கிறது பேர் தெரியல. திருத்தணிலேருந்து கிட்டத்தட்ட 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமம். அந்த கிராமத்தில் அவர் வளர்ந்துட்டு வரும் பொழுது அவர் இளம் பிராயத்திலேயே சிறந்த ராம பக்தராக மாறிடுறார். அவருடைய பள்ளிப்படிப்பு எல்லாமே திருத்தணியில் நடக்கிறது. அவருக்கு வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, நடந்து கொண்டே இருப்பார். ஏகாந்தமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ராமநாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஓம் ராமா ஓம் ராமா ஓம் ராமான்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த பச்சை மலைகள், அந்த அற்புதமான சூழல், அதெல்லாத்தையும் பார்த்து வியப்பார். ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்படியே அவருடைய வாழ்க்கை நகர்ந்து எஸ்எஸ்எல்சியை முடிச்சுடுறார். அதற்கு எஸ்எஸ்எல்சி நல்லபடியாக கற்றுத்தேர்ந்து முடிச்சிடுறார். இதற்கு பிறகு 1931ஆம் ஆண்டு இன்டர்மீடியட் படிப்பு அந்த காலத்தில் இருந்தது இல்லையா, பச்சையப்பா கல்லூரியில் அதை சேர்றார். அது சேரும் பொழுது அவர் எப்படி அவருடைய அந்த செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார். அந்த செல்வந்தர் இலவசமாக தங்கக்கூடிய வசதியை இவருக்கு நைனியப்ப நாயகன் தெருவில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த பாரிமணியில் அங்கே தங்கிக்கொண்டே இருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, தினமும் அந்த கடற்கரையோரம் செல்வார். கடற்கரையோரம் சென்று நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராமநாமா சொல்லுவார். அங்கேயே உட்கார்ந்து ராமநாமா சொல்லிக்கொண்டே இருப்பார். நிறைய புஸ்தகங்களை படிப்பார். இவருக்கு ஞானம், கல்வி கேள்விகள் எல்லாம் ரொம்பவும் ஆர்வம் ஜாஸ்தி. இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த நூலகங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஞான ஆலயமாகவே தான் இவர் பார்க்குறார். அதன் காரணமாக கன்னிமரால் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிக்கெல்லாம் போகிறார். அந்த நூலகத்தில் போய் நிறைய படிக்கிறார். 1942ஆம் ஆண்டு லாயலா கல்லூரியில் சேர்ந்து அங்கேருந்து ஜூனியர் பிஏ அந்த பட்டப்படிப்பு ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் மின்ட் தங்க சாலையில் தங்கி கொண்டிருக்கார். அந்த நேரத்தில் தான் அவர் இந்த மாபெரும் சேவை செய்ய ஆரம்பிக்கிறார். பர்மாவிலேருந்து வரக்கூடிய அகதிகள் எல்லாரும் இருப்பார்கள் இல்லையா, அந்த அகதிகள் எல்லாரையும் போய் இவர் கூட்டின்னு வருவார். அங்கே எங்கே வருவாங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய பீச் ஸ்டேஷன் கிட்டக்க வந்து இறங்குவார்கள். அந்த கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து அவங்கள அப்படியே கூட்டின்னு வருவார். அவர்களுடைய சாமான்கள், பெட்டிகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அந்த அரசாங்கத்தோட முகாம் எங்கே இருக்கோ அது வரைக்கும் கொண்டு வந்து விடுவார். அது எங்கே இருந்ததுன்னா, சேட்பட்டில் இருந்தது. அங்கே தான் அரசாங்கம் வந்து அவர்களுக்கு தங்க இடமும் உணவும் கொடுத்து கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட சேவைகள் எல்லாம் செய்து கொண்டே வருவார். அவரால் அவருடைய பிஏ படிக்க தொடர முடியல. ஏன்னா அவருக்கு அதுக்கான பணம் வசதி பத்தலை. அதனால் அவர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த பரீட்சையெல்லாம் எழுதுகிறார். அப்புறம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டிடிடி ஏழுமலையானுடைய திருமலை இருக்கு இல்லையா, திருப்பதியில், அங்கே வந்து அவருக்கு ஒரு குமாஸ்தா வேலை கிடைக்கிறது. அங்கே கிளர்க்காக இருக்கார். அதுக்கப்புறமா சித்தூரில் ஒரு வேலை கிடைக்கிறது. அப்புறமா ராயபுரத்தில் வந்துடுறார். அப்போ அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு அப்போ தான் வேலை கிடைக்கிறது. இங்கே வந்து அவருக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பணி கிடைச்ச காரணத்தினால அடிக்கடி அவரோட போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருந்ததுன்னு பார்த்தோம்னா, பூங்கா நகர் பார்ட் டவுனில் இருந்தது. அந்த பார்ட் டவுனில் இருந்த காரணத்தினால அவரால் ரொம்ப எளிதில் திருவொற்றியூர், திருமயிலை, திருவான்மியூர் இந்த 3 அற்புதமான பாழ்பெற்ற ஸ்தலங்களையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னால், அவர் எல்லார்கிட்டையும் சொல்லி பணம் சேகரிக்க ஆரம்பிக்கிறார். எதற்காகனால், இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் உணவு அளிப்பதற்காக அவர் வந்து இந்த ஃபண்ட் ஃபார் த நீடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு, துணி எல்லாம் வேணும், அவர்களுக்கெல்லாம் படிப்பு, நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது ஆரம்பிக்கிறார். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து அந்த கடற்கரையோரம் நடப்பார். அப்பொழுதும் ராமநாமா ஜபம் செய்து கொண்டே இருப்பார். 1 மணி நேரம் ஜபம் பண்ணுவார், திரும்ப வந்துடுவார். இப்படி பண்ண அந்த சாதனை வந்து அதோடைய வீரியம் அதிகப்படுத்தி கொண்டே வரார். அப்பொழுது சில சாதுக்களை அவர் தரிசிக்கிறார். ஒரு அவதூதரை ரயில் நிலையத்தை தரிசித்து அவரையே தன் குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது தெரியலை. அந்த அவதூதர் வந்து இவருக்கு உபதேசம் கொடுக்குறார். உபதேசம் கொடுத்ததுக்கு பிறகு இவர் அடிக்கடி 10 நாள் லீவ் எடுத்துப்பார். அவருடைய வேலையிலேருந்து லீவ் எடுத்துக்கொண்டு, விடுமுறை எடுத்துக்கொண்டு போய் தியானம் செய்வார். அந்த ஞான பயிற்சிகள் எல்லாத்தையும் செய்வார். அவருக்கு எந்த விதத்துலையும் எந்த பாதிப்பும் வரலை. அதனால்
கொஞ்சம் இவருடைய எல்லாருக்கும் இவர் பரிச்சயப்பட ஆரம்பிக்க எல்லாரும் இவர் தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறார், அவருடைய அண்ணாவுடைய இடம் இருக்குது ஆவடியில், அங்கே ஆவடியில் சென்று அவர் அங்கே இந்த ஜபம் தவம் அதெல்லாம் செய்கிறார். இப்படி அவர் தியானத்தில் ரொம்ப ஆழ்ந்து இயங்கிக் கொண்டே வரார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாருனா, திருவொற்றியூரோட மயானத்துக்கு போகிறார். ராத்திரி 11 மணிக்கு அங்கே போய் 2-3 மணி நேரம் அந்த மயான ருத்ர பூமியில் உட்காந்து தவம் செய்கிறார். அங்கிருந்து இவர் கோடம்பாக்கத்துக்கு வந்துடுறார். அப்புறம் திரும்பி ஒரு 5 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் முழுக்க உட்காந்து ஜபம் மட்டுமே செய்கிறார். அப்போல்லாம் சுவாமிகள் ஓம் ராமான்னு சொல்லி கொண்டு வந்தார் இல்லையா, அந்த ஓம் ராமாவை சுருக்கி வெறும் ஓம் அப்படிங்கிறது மறைஞ்சுடு, அந்த ராமாங்கிறது இந்த ஓம்லேயே ஒடுக்கமாயிடுறது. வெறும் ஓம்ங்கிற மந்திரத்தை மட்டுமே ஜபிச்சுட்டு வரார். தினமும் வடபழனி ஆண்டவர் முருகன் கோவிலுக்கு காலையில் போயிட்டு அவர் குளிச்சுட்டு முருகன் பெருமான தரிசனம் பண்ணுவார். அதற்கு பிறகு அவர் வெறும் பால் மட்டுமே கார்த்தால எடுத்துக்கொள்வார். அப்புறம் பால் சாதம் மட்டும் அந்த மதிய வேளையில் எடுத்துக்கொண்டு இரவில் பாலும் பழமும் மட்டும் எடுத்துக்கொள்வார். இது மட்டுமே தான், இந்த சாத்வீக உணவு மட்டும்தான் அவர் எடுத்துக்கொள்வார். ஆனால் அவர் சமையல் செய்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவார் அவரோட அலுவலகத்துக்கு. யாராவது ஒரு இயலாதவர்கள் யாராவது அங்கே பார்த்தார்கள், யாராவது பசியில் வாடுறவங்க யாராவது பார்த்தா அவங்களுக்கு கொடுப்பதற்காக இவர் சமையல் செய்து எடுத்துக்கொண்டு போவார். அந்த சாதனையின் வீரியம் அதிகமாகி கொண்டே வருது. அவர் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையும் காகிதத்தில் எழுத ஆரம்பிக்கிறார். இப்போது அவருடைய அன்னையாரை போய் அவர் சென்று பார்த்து விட்டு வருகிறார். அவரோட அப்பவே இறந்துடுறார். அப்போ அவர் அன்னையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரார். அதுக்கப்புறமா அன்னை கிட்டைக்கும் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லார்ட்டையும் நான் இனிமேல் சேவையில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு அதிவீரியம் நிறைந்த சாதனையில் இறங்குகிறார். 24 நாட்கள் ஒரு இடத்துல போகிறார். அந்த 24 நாட்களில் வெறும் வேப்ப இலைகளையும் பால் மட்டும் கார்த்தால சாப்பிடுவார். தேங்காயும் பால் மட்டும் மத்தியானம் சாப்பிடுவார். அப்புறம் இரவில் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருப்பார். இதை மட்டுமே தான் அவர் உணவாக எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் ஆழ்ந்த நிலை தியானத்தில் சென்றுடுறார். அப்படி 24 நாள் தவம் செய்யும்பொழுது இந்த 24வது நாள் தைப்பூசமாக வருது. அன்னைக்கு அவரோட மனசில் எந்த எண்ணங்களுமே வரவில்லை. அப்போ அவரோட குருநாதர் அவர் நிர்விகல்ப சமாதி அடைந்திருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவரை மறுபடியும் மீட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விடுறார் அவருடைய குருநாதர். யார்? அந்த ரயில் நிலையத்தில் சந்தித்த அந்த குருநாதர். இதற்கு பிறகு இந்த நிலையெல்லாம் அடைந்த பிறகு மறுபடியும் அவருடைய அலுவலகத்துக்கு போய் சேர்ந்துடுறார். வேலையிலிருந்து அவர் லீவ் தானே எடுத்திருந்தார். அங்கே போயிட்டு எப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய 5 விதமான தர்மங்கள் என்ன, இந்த பிறப்பிறப்பு அப்படிங்கிற இந்த சூழ்ச்சியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னால் செய்ய வேண்டிய 5 தர்மங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு ஞான நூலை எழுதுகிறார். அதை எழுதி அவர் பிரசுரித்து யாருக்கெல்லாம் அவர் தகுதியானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு வரார். இப்பொழுது அவருக்கு அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கார்கள். 1949ஆம் ஆண்டு 6 மணி நேரம் நிஷ்டை இருக்க ஆரம்பிக்கிறார். 6 மாதங்கள் வெறும் பால் மட்டுமே எடுத்துக்கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் அலுவலகத்துக்கு அந்த காலத்தில் 2 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் மட்டும்தான் அலுவலகம் செல்வார். அந்த ஒரு ஷிஃப்ட்டில் அவர் போக ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு இந்த தவம் செய்வதை ரொம்பவும் அதிகரித்து கொண்டே வரார். இப்படியே அவர் போயிட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயிலில் சென்று தியானம் செய்கிறார். 1950ஆம் ஆண்டு அந்த நிறைய சிஷ்யர்கள் இவருக்கு கிடைக்கிறார்கள். மறுபடியும் அந்த கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காளி ஆலயத்துக்கு வந்துடுறார். அவர் சமாதி அடைய போகிறதாக அவர் மனசில் சொல்லிடுறார், எல்லார்கிட்டையும் சொல்லிடுறார். 24 நாட்கள் அவர் ஒரு தவத்தை துவங்குகிறார். அந்த தவம் என்றைக்கு துவங்குறது பார்த்தோம்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி தொடங்குறது. அவர் சமாதி அடைய போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாரும் அவரை பார்க்க வருகிறார்கள். நிறைய கூட்டம் அலைமோதுறது. அவர் 20 ஜூன் அன்னைக்கு அந்த தவம் செய்து கொண்டிருந்த அந்த தவக்குடியில் திறந்து வைக்கிறார். அங்கேருந்து எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் பேசுகிறார். அவர்கள் எல்லாருக்கும் தீட்சை கொடுக்கிறார். நிறைய பேர் அவருடைய சிஷ்யர்களாக மாறுகிறார்கள். சரியாக அந்த நாள் வருது, 24ஆம் தேதி வருது. 24ஆம் தேதி நிறைய பேர் இவரை பார்க்க வரார்கள். அவருக்கு பால் பழம் அப்புறம் மாலைகள் எல்லாம் சமர்ப்பணம் செய்கிறார்கள். அவர் என்ன பண்ணுறார், அந்த மாலையை தூக்கி வீசிடுறார். அதுக்கப்புறமா அவருக்கு இருந்த அந்த எல்லா விதமான லௌகிக விஷயங்களையும் திறந்துட்டு அவர் அப்படி ஆழ்ந்த நிலை தியானத்தில் உட்கார்ந்து கொண்டே இருக்கார். 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு 24ஆம் தேதி 10 மணிக்கு அவரோட நெற்றி பொட்டில் அந்த குண்டலினியோடைய வெளிப்பாடு எல்லாருக்கும் தெரிகிறது. ஒரு அற்புதமான ஜோதி பிழம்பு எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிறது. சரியாக 12 மணி அளவில் அவர் ஜீவசமாதி அடைந்தார். அவர் சொன்னது அப்படியே பலித்தது. அப்படி ஜீவசமாதி அடைந்து இன்றும் அந்த பாரோசிலுடைய சுவாமியார் மடத்திலிருந்து நமக்கு நிறைய சக்திகளை வாரி வழங்க தயாராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான மகான் தான் ஸ்ரீ பரமஹம்ச ஓங்கார சுவாமிகள். இந்த மகான் சென்னையில் இருக்கார். இவரை சென்று தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம் மனதும் ஒருநிலைப்படும். நமக்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை பகவான் நமக்கு நிச்சயமாக அனுகிரகம் செய்வார்.
நிச்சயமாக இந்த பகவானை தரிசனம் செய்து வடபழனி ஆண்டவரையும் தரிசனம் செய்து வேங்கீஸ்வரரையும் தரிசனம் செய்து பரத்வாஜேஸ்வரர் ஆலயம் அதுவும் பக்கத்தில் இருக்குது. இந்த எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தரிசனம் செய்து நாம் அனைவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுஸாக மாற வேண்டும் அப்படின்னு இந்த இறைவன் ஈசனை வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் பரமஹம்சரின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.